வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான சைவ மீன் குழம்பு ரெசிபி தான். இந்த மாதம் அசைவம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நல்ல பெரிய வாழைக்காயை எடுத்துக்கிட்டு தோலை சீச்சிருங்க. தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீச்சிருங்க. சீச்சிட்டு கிராஸாக நம்ம நறுக்கணும்னா நல்லா பெரிய பெரிய துண்டங்களாகவே நறுக்குங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கிராஸாக நறுக்குனிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சதை நடுவில் லேசாக ஓட்டை மாதிரி போட்டோம்னா நம்ம மீன் மாதிரியே வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட வேண்டியது தான். இதில் 3/4 ஸ்பூனு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கு தகுந்தாப்புல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசறிட்டு அந்த வாழைக்காயை அதில் தடவி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நான் 2 வாழைக்காய் போட்டேன், இந்த அளவு செஞ்சுருக்கேன். நீங்கள் 1 வாழைக்காய் போட்டிங்கன்னா மிளகா அப்படியே குறைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் இதே போல் பரட்டி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக தட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டவாவை காய வச்சுட்டு அதில் நல்லா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். டீப் ஃப்ரை கிடையாது, சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். வாழைக்காய் இதிலே 3/4 வேக்காடு வெந்துடும். நம்ம மீன் எப்படி பொரித்து எடுக்கிறோமோ அதே போலேயே பொரித்து எடுத்துருங்க. டவாவில் போட்டு நம்ம பொரிப்போம் பார்த்திங்களா, அதே போலேயே தான் இதையும் டவாவில் போட்டு பொரித்து எடுத்துடணும். நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி எல்லா பக்கமும் போட்டு திருப்பி விட்டுருங்க. நல்லா வெந்த உடனே தனியாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை காய வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 3ஐயும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்ச உடனே நல்லா ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் நல்லா மாறட்டும். மாறின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த தக்காளியினுடைய அந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும். நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு பொடி இருந்தால் உங்கள்கிட்ட குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இது தனி மல்லித்தூள், அதை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. ஏன்னா நம்ம வாழைக்காயிலையும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். அதிக அளவு காரத்தன்மை வந்துடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மிளகாத்தூளுடைய வாசனை எல்லாம் போகட்டும், இந்த பச்சை வாசனை நல்லா போகட்டும்.
போன உடனே சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைக்கு தகுந்தாப்பில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வாழைக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆன உடனே இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த வாழைக்காய் பொரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அப்படியே அருமையாக வாழைக்காயும் வெந்துடும். அதனுடைய சாரெல்லாம் உள்ளே இறங்கும் பொழுது நல்லாயிருக்கும். நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ட டேஸ்ட்டே இருக்கும். பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, வாழைக்காயும் நல்லா வெந்து கொடுத்துருச்சு. பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த பதம் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்காக. இந்த பார்த்திங்களா, அருமையான சைவ மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.